ஹலோ. என்ன மெசேஜ் பண்ணலாம் யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதில் சில விஷயங்கள் நோட் பண்ணுறேன். நான் இங்கே 2 கேண்டில்ஸ்லையுமே இது கேண்டலில் எப்படி எனக்கு இந்த இமேஜஸ் தெரியுதுன்னா, நீங்கள் வந்த பாதை வந்துட்டு சாதாரண ஒரு நார்மல் பாத் கிடையாது. பாத் மீன்ஸ் உங்களுடைய லைஃப் ஜேர்னி சொல்கிறேன். உங்களுடைய லைஃப் வந்து சாதாரணமான ஒரு லைஃபாக கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்படி இருந்திருக்கவும் முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சில சிச்சுவேஷன்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் இவ்வளோ தூரம் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ட். லேக்கின் ஆனால் சாரி ஹிந்தி மிக்ஸ் ஆகுது, சாரி. ஆனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோதான் கஷ்டங்கள், ஒரு மோசமான பாதை நீங்கள் அனுபவித்து வந்திருந்தாலும் அது நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள தைரியம் கிடையாது, தன்னம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன தேவைன்றது, மெயினாக என்ன பர்பஸ், அதுவே தெரியாமல் தான் நீங்கள் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஒரு குப்பைமேடு தான் என் கண்ணில் தெரியுது. எனக்கு விஷன் ஒரு குப்பைலாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் வந்துட்டு தேவையில்லாத குப்பை, அந்த மாதிரி உங்கள் விஷனுக்கு தெரியுது. நீங்கள் கடந்து வந்த பாதை அதை திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு மெஸ், இவ்வளோ ஒரு கேவலம், இவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. எப்படி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்தோன்றது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கே ப்ரவுட் ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளை கீழே விழ விடாமல், நம்ம விழ போகும் நேரத்துலலாம் அந்தந்த இடத்துல நம்ம தாங்கி பிடிக்கிற மாதிரி சில பாதை உருவாக்கி நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஒரு லைஃபோட ஒரு ஹை லெவல், ஒரு ஹை இதில் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போது உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் யார் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பர்பஸ் என்ன உங்களுக்கு தெரியும். உங்களை இன்னொருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க எந்த ஒரு வேலிடேஷன், எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய ஒர்த் என்ன, யாருமே உங்களுக்கு தொட முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஹை பீக்கில் நிற்கிறீங்க நீங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு பாதையும் ரொம்ப கஷ்டமான பாதை தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வந்து சேர்ந்தாச்சு. உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அதுக்கு ரொம்ப கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. கடவுளோட பாதத்திலேயே உங்களை நீங்கள் அர்ப்பணித்த மாதிரி இங்கே ஒரு இமேஜ் தெரியுது எனக்கு. அது மலை மேலே ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுளை பார்த்தோன்னா காலில் விழுந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் இங்கே இருக்குது. உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகிட்டு அந்த சமயத்தில் கூட நீங்கள் அந்த ஒரு ஹை பீக் லெவலில் வந்துட்டு நீங்கள் கடவுள் காலில் விழுந்திருக்கீங்க. இனி கடவுள் உங்களை தூக்கி பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து லைஃப்பில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் அதுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு ஸ்பெஷல் டோர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு ஸ்பெஷல் டோர்
ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. எதிர்பார்க்கல நான் இது கேண்டில்ஸில் மெசேஜ் வரும்னு. நான் வந்து அது கேண்டில்ஸ் பற்ற வச்சுட்டு சரி நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு இப்படி பார்க்குறேன், மெசேஜஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம கலெக்டிவ்காக வந்திருக்கு, பியூட்டிஃபுல் கலெக்டிவ்ஸ்க்காக. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் இப்போ பண்ணுற விஷயங்கள், நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 0606 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேர் டெய்லி ஏதோ ஒரு புக் படிக்கிற மாதிரி இருக்குது. ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் அது சம்மந்தமான ஏதோ ஒரு புக் நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ரொம்பவே கனெக்டட். உங்களுக்கு நீங்களே ஒரு ஹையர் செல்ஃப் கூட நல்லாவே கனெக்டடாக இருக்கிறீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் எல்லாமே கனெக்டட், ஆன் பாயிண்ட். எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கூடையும் உங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களுடைய மைண்ட், பாடி, சோல், உங்கள் ஹையர் செல்ஃப் எல்லாமே கனெக்டட். ஒரு பிளேஸில் ஒரு சென்டர்டாக நீங்கள் இருக்கீங்க, எல்லாமே கனெக்டட். இது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக படிக்கிறீங்க. ஏதோ ஒரு புக் தான் தெரியுது எனக்கு. சில பேருக்கு ரிலீஜியஸ் புக்காக இருக்கலாம், சில பேருக்கு ஏதோ வேறு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு புக்காக இருக்கலாம். இந்த புக் ஒரு நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கீங்க அதை படிச்சுட்டு. அக்கல்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? யாராவது அக்கல்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இன்கேஸ் நீங்கள் பப்ளிக்லி சொல்ல விரும்பலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் தான். அக்கல்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அக்கல்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயமா நீங்கள் படிக்கிறீங்களோ, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அக்கல்ட்டு தான் சொல்லி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுல. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நாலேஜ் கற்றுக்குறீங்க, படிக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்கள் லைஃப் சேஞ்சிங் கேம். ஒரு லைஃபையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச், ஒரு கேமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்டிங்கில் ஆனால் இதுவே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட் ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மறுபிறவி, ஒரு ரீபர்த் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சில விஷயமாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. விளையாட்டாக ஆரம்பித்து ஒரு வினையான்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்கிட்டையும் உங்களுடைய மைண்ட் என்ன யோசிக்குது, உங்களுடைய சோல் என்ன யோசிக்குது, உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ஹையர் செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து சில பேர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுடைய ஹையர் செல்ஃப் பற்றி, உங்களுடைய ஒரு இன்ட்யூஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக வைக்கிறது, சிதற விடாமல், அந்த மாதிரியான விஷயங்கள் சில பேர் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எந்த விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும்.
கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் கற்றுக்குறீங்க. நல்ல விதத்தில் தான் எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இது ஒரு மிஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில பேர் அதிக நாள் வந்துட்டு இந்த விஷயத்துக்காகவே உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய எல்லா விதமும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. சில பேர் டீமாக கூட பண்ணுற மாதிரி இருக்கும். டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் டீம் ஒர்க்காகவும் இருக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜீரோ, எதுவுமே தெரியாது, அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு பிளாங்க், ஒரு ஜீரோ மாதிரி தான் இருந்தது உங்களுடைய மைண்ட் உள்ள. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹை வைப் ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஃப்ரீக்வன்சியில் இந்த விஷயம் உங்களுக்கு லைஃப்க்கு ரொம்பவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற இந்த விஷயம், எந்த விஷயமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்குதுன்னு சொன்னாலே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. குழந்தைத்தனமாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு லைஃப் சீரியஸ் அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருது. சில விஷயங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுது. சில பேர் நிறைய விஷயங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ண சில விஷயங்களுக்காக சில பேர் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்குது. இந்த விஷயம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தடை வந்த மாதிரியும் இருக்குது. நிறைய பேரோட எதிர்ப்பும் சில பேருக்கு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு சீக்ரெட்டாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சீக்ரெட் மிஷன் இம்பாசிபிள் சீக்ரெட் மிஷன். ஸ்டார் சீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்துட்டு. கண்டிப்பாக அக்கல்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அக்கல்ட்டுன்றது கன்ஃபார்ம். ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிறீங்க, உங்களுடைய தூக்கத்தில் தியாகம் பண்ணிட்டு. அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய எல்லா விஷயங்களுமே கொண்டு வந்து ஒரு சென்டர் பிளேஸாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய மைண்ட், யோசிக்கிற விதம், உங்களுடைய ஹையர் செல்ஃப், அந்த உங்களுடைய இது எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு ஒரு சென்டர் பிளேஸாக நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. எல்லாமே இது ஒரு உங்களுக்கான ஒரு புதிய ஒரு ரீபர்த், ஒரு புது லைஃப்காக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயமாக தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஜீரோ, த்ரீன்றது முக்கியமாக இருக்குது. நேற்று ரீடிங்லாம் வந்துச்சு எனக்கு. த்ரீ எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருக்குது. த்ரீன்றது ஒரு ஸ்பெஷல் ஏஞ்சல் நம்பர்ன்றது தெரியும். அதை தாண்டி த்ரீன்றது சம் டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸ், எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் ரிச்சுவல்ஸ் த்ரீன்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். நான் இது படிச்சிருக்கேன் நான். ஆனால் இந்த சமயம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கண்டிப்பாக இது ஒரு ரிச்சுவல்ஸ், ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் பற்றி கற்றுக்குறீங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்குறீங்க. உங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி நீங்கள் சில பேர் அதிகமாக ஒரு மெடிடேஷன் இப்போ தான் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுற மெடிடேஷன் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். சில பேர் யோகா கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான பர்சன்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் இப்போ மாறி இருக்கிறீங்க. கண்டிப்பாக யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய பர்சன், ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பர்சன்.
கண்டிப்பாக ரெண்டாவது வாட்டி பார்த்த கார்டு கண்டிப்பாக 5 லைஃப் சேஞ்ச் நம்பர் 3ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் 00000ன்றது நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக எதேச்சியாக ரொம்ப ரேராக பார்த்துருப்பீங்க இந்த நம்பரை. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹையர் வைப் ஹையர் ஃப்ரீக்வன்சி போகக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் சம்திங் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேடுற விஷயம் கண்டிப்பாக. ஓகே, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இப்போ லாஸ்ட் ஃபைனலாக அப்படியே விட்டுட்டு போகாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி, டீ ஆகிப்போச்சு. நம்பர் 3 கன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் அக்கல்ட் இந்த மாதிரி சில ரிச்சுவல்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பப்ளிக்லி சொல்ல வேணாம், எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். ஓகே, சில பேர் நீங்கள் கொஞ்சம் ஹை வைப்ரேஷனில் போயிட்டுருக்கிறதுனால உங்களுடைய ஆரான்றது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். வெளியில் வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க, ஏதோ மூக்கு இதாகுது, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுடைய ஆரா. இல்லைன்னா உங்கள் ஆரா அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கும், சில விஷயங்கள் உடம்பு முடியாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆரான்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குதுப்பா, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்? உங்களுடைய எனர்ஜி மூலியமாக நான் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுடைய சீக்ரெட், உங்களுடைய ஒரு விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நீங்கள் ஒரு விஷயம் உங்களுடைய எனர்ஜி நான் தெரிஞ்சிக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், தெரிஞ்சிக்க மாட்டேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.